Hello students, welcome to Curious Science Minds channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 7th சயின்ஸ் யூனிட் நம்பர் 1 மெஷர்மெண்ட் புக் பேக்கில் இருக்கிற ரோம் லெட்டர் 9th ஒன் ஆன்சர் ப்ரீஃப்லி. ஸோ ஆன்சர் ப்ரீஃப்லியில் நம்ம புக்லேயே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து நம்ம டேரெக்டாக படிச்சிக்கலாம். ஓகே, ஸோ புக்கில் டேரெக்டாக இல்லாத ஆன்சர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் ஆர் டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். டெரைவ்ட்னா விச் கேன் பி அப்டைன் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 2ல் இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 2ல் எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ டெரைவ்டு குவான்டிட்டிஸ் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, இந்த ஹெட்டிங்கில் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆல் அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் கேன் பி அப்டைன் பை மல்டிப்ளையிங், டிவைடிங் or by mathematically combining the fundamental quantities are known as derived quantities. இதுதான் கொஸ்டின் ஆன்சர் நம்பர் 1. அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டினா எனி குவான்டிட்டி விச் கேன் பி மெஷர்டு. அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தவிர மீதி இருக்கிற எல்லா குவான்டிட்டியுமே விச் கேன் பி derived from the fundamental quantity we are using multiplying, dividing or mathematically combining. The fundamental quantities are known as derived quantities. In derived quantities யூஸ் பண்ணுற யூனிட்டுக்கு பேர் derived units. So from this to this you can mark this is answer question number 1. Okay. See the second question. Distinguish between the volume of liquid and capacity of a container. டிஸ்டிங்யூஷ் அப்படின்னு சொன்னாலே டிஃப்ரென்ஷியேட் டேப்லெட் காலம் போடணும். ஓகேவா? ஸோ எதுக்கு டேப்லெட் காலம் போடணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் லிக்விடுக்கும் கெப்பாசிட்டி ஆஃப் அ கண்டெய்னருக்கும். ஓகே, ஸோ இதில் வால்யூம் ஆஃப் லிக்விட், கெப்பாசிட்டி ஆஃப் கண்டெய்னர், இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ஏதாவது எடுத்துக்கிறோம். அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து என்ன ஆகுதுன்னா மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட டோட்டலாக நீங்கள் பார்க்கும்போது இட் வில் பி 1000 ml. ஓகேவா? ஸோ 1000 ml அப்படிங்கிறது இதோட டோட்டல் கெப்பாசிட்டி. 1000க்கு மேலே வந்து இதால் எதுவுமே என்ன பண்ணிக்க முடியாது, வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணிக்காது. ஓகேவா? அதுதான் அதோட கெப்பாசிட்டி. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கெப்பாசிட்டி அண்ட் த வால்யூம் கேட்டாங்கன்னா, இந்த கெப்பாசிட்டி இருக்கிறதுல எவ்வளோ அமௌண்ட் லிக்விட் உள்ளே இருக்குது. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ வாட்டர் ஃபில் ஆகிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் நியர்லி 750 ml. ஸோ அப்போ 750 mlங்கிறது என்னது அப்படின்னா வால்யூம் ஆஃப் த லிக்விட். இந்த 1000 டோட்டல் மொத்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது டோட்டலாக எவ்வளோ அது ஹோல்ட் பண்ணிக்கும், அதுதான் அதோட கெப்பாசிட்டி. ஸோ 1000 ml பாட்டில் இல்லைன்னா அதோட கெப்பாசிட்டி, எவ்வளோ வாட்டர் இருக்குது, லிக்விட் இருக்குது அப்படின்னா அது வந்து வால்யூம். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் லிக்விட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஸ்பேஸ், வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் it fills, itna liquid in the container. வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் இட் ஃபில்ஸ் இன் த கண்டெய்னர். இட்டுங்கிறதுக்கு நம்ம லிக்விட் கூட போட்டுக்கலாம். ஸ்பேஸ் லிக்விட் ஃபில்ஸ் இன் த கண்டெய்னர். ஸோ கெப்பாசிட்டி அப்படிங்கிறது மேக்ஸிமம், த வேர்ட் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது இந்த பாட்டிலோட கெப்பாசிட்டியே மேக்ஸிமமாக எவ்வளோ இருக்குது அதுதான் அதோட கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் லிக்விட், maximum volume of liquid that a container can hold, that a container can hold is called as capacity. அதால் எவ்வளோ ஹோல்ட் பண்ணிக்க முடியும் அது வந்து கெப்பாசிட்டி. அந்த கெப்பாசிட்டி இருக்கிற பாட்டிலில் கண்டெய்னரில் எவ்வளோ லிக்விட் இருக்குதோ அதுதான் அதோட வால்யூம். த ஸ்பேஸ் இட் ஃபில்ஸ், அது வெரி இம்பார்ட்டண்ட். இது மேக்ஸிமமாக எவ்வளோ இருக்கும். இப்போ 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் எவ்வளோ வாட்டர் உள்ளே இருக்குது. மார்னிங் நீங்கள் வரும்போது 1 லிட்டர் ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் பிரேக்குக்கு அப்புறம் கொஞ்சம் குடிச்சிருப்பீங்களா, அப்புறம் கம்மியாகுமா, அது எவ்வளோ இருக்கிறதோ அதுதான் அதோட வால்யூம். கிளியர் சில்ட்ரன்? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஃபைன் த டென்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ டென்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுக்கு உங்கள் புக்லேயே கரெக்டாக டெஃபினிஷன் வந்து பேஜ் நம்பர் 7ல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேஜ் நம்பர் 7ல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டிஃபைன் த டென்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ பேஜ் நம்பர் டென்சிட்டின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள். பேஜ் நம்பர் 7ல் டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the mass of the substance contained in unit volume. Mass of the substance contained in unit volume. ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை எம்னு சொல்லணும், டென்சிட்டியை வால்யூமை வி. ஸோ ஃபார்முலா டென்சிட்டி D is equal to mass divided by volume, D is equal to m by v. The SI unit of density is kilogram per meter cube. The CGS unit of density is gram per centimeter cube. Up to this we can mark.
But definition we can write this much is enough, but these are the things also you can write, that is very easy to understand. Clear children? Fourth question பார்த்துடலாம். வாட் இஸ் 1 light year? ஸோ இதோட டெஃபினிஷனும் உங்களுக்கு பேஜ் நம்பர் 9ல் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டிஃபைன் தி அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட், இந்த வேல்யூ உங்களுக்கு பேஜ் நம்பர் 9ல் இருக்குது. ஸோ அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, லைட் இயர்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஓகே, அதோட டெஃபினிஷன்னா என்னன்னு சொல்லணும். பேஜ் நம்பர் 9ல் உங்களுக்கு இதுக்குரிய கிளியர் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பாருங்கள் பேஜ் நம்பர் 9ல் ஃபோர்த்து கொஸ்டின், டிஃபைன் வாட் இஸ் லைட் இயர். ஸோ அழகாக கொடுத்துருக்காங்க. 1 light year is defined as the distance travelled by light in vacuum during the period of 1 year. அதாவது 1 இயரில் வந்து லைட் வந்து வேக்யூமில் எவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்குங்கிறது தான் 1 light yearன்னு சொல்லுவாங்க. அதாவது 1 இயரில் லைட் வந்து வேக்யூமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் வாட்னா 1 light year. ஸோ 1 light year வேல்யூ இஸ் ஈக்குவல் 9.46 × 10⁻15 மீட்டர். இது வந்து நம்மளோட கொஸ்டின் நம்பரில் 4th one. ஸோ 5th கொஸ்டினும் பாருங்கள், அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் இது சேம் பேஜில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 astronomical unit is defined as the average distance between the earth and the sun. அதாவது எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கிற ஆவரேஜ் டிஸ்டன்ஸை தான் they will be expressed in astronomical unit. ஸோ 1 AU ஷார்ட்டாக தான் AUன்னு astronomical unit which is equal to 149.6 million kilometer. மில்லியனுக்கு பதிலாக நம்ம 10⁻6 போட்டுக்கலாம், ஆர் 10⁻11 மீட்டரும் போட்டுக்கலாம். ஓகேவா, இதுதான் நம்ம கொஸ்டின் நம்பர் வந்து 5. ஸோ 4th one 5th one சேம் பேஜ் நம்பர் 9ல் தான் இருக்குது. ரெண்டுமே டெஃபினிஷன்ஸ், யூ மஸ்ட் நோ த டெஃபினிஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.